இப்ப ரொம்ப ஹாப்பி. இவங்கள ரொம்ப அவர பார்த்துருக்கேன். இவங்கள நான் பார்த்ததில்ல. கேம்ஸ் எல்லாரும் கனெக்டட் மெசேஜ் போட்டாச்சா? சீக்கிரமா. செவன் செஷன் லோடிங். கேம்ஸ் கனெக்டட் மெசேஜ் போஸ்ட் பண்ணிடுங்க எல்லா குரூப்ஸ்லையும். சூப்பரா இருக்க போகுது செஷன். நிறைய விஷயம் பார்க்க போறோம், நிறைய விஷயம் புரிஞ்சுக்க போறோம், நிறைய ரீடச் ஆக போகுது. இல்ல, செம்மையா இருக்க போகுது. தட் எக்ஸைட்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எவ்ரி செஷன்ல ஒரு விஷயம் கத்துக்கிட்டோமா, அதான் தட் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ மேக் ஷுர் உங்களோட நியூ டீம் இஸ் ஆல்சோ த நியூ பார்ட்னர் இஸ் தேர் டு லேர்ன் இது எல்லாத்தையுமே, ரைட்டா? Okay, let us start. So, how many of you are here, like, first time? Cam, please, you want to add up something, start something, start பண்ணுங்க Cam. இல்ல இல்ல, செம செஷன். ஓகே, இப்படிதான் தெரியுது. செம செஷன் இஸ் லோடிங். அந்த வில்லேஜ்ல இருந்து அட்டெண்டிங் த செஷன். நான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அப்படியே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு பைக்ல. இல்ல, சரி. பட் வந்து செம செஷன் இஸ் லோடிங். கேம், என் வாய்ஸ் கேக்குதா? கிளியரா இருக்கு Cam. கிளியரா இருக்கு இல்லையா? ப்ளூடூத்தே இல்லாம என்னடா கேட்கறது, பேசுறது கேட்கலையே. ஒரே நிமிஷம். இப்ப இப்ப பேசுங்க. ஆ, ஆ, கேக்குது Cam. அந்த இப்ப கிளியரா கார் இருக்கு. அப்படி நிக்க சொல்லுங்க, உங்க வெளிச்சமா இருக்கு. ரைட்டான், போயிட்டாங்க. சரி, ஓகே. டீம் கெட் ரெடி. செம்ம பவர்ஃபுல்லான செஷன் லோடிங். எவ்வளவு பேருக்கு வந்து இந்த கால்ல சீக்கிரமா கனெக்ட் ஆனவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பேருக்கு வந்து how many of you love to give back to your society? ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? என் சொசைட்டி, எங்க ஊரு, என் கிராமம், நான் தாண்டா போய் காப்பாத்தணுன்ற மாதிரி. நான் இன்னைக்கு வந்து கணக்கு எடுத்துட்டு இருந்தேன். எங்க ஊர்ல இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் பேசி எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, வெளியூர்ல எவ்வளவு பசங்க இருக்காங்க, எப்போ வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டா வருவாங்க. இன்னும் பேசிட்டு இருந்தேன். அதை வந்து சில பேர்லாம் என்கிட்ட அந்த ஊர் தலைவர் சொல்லிட்டு இருந்தார், நிறைய பேர் சரக்குக்கு அடிமை ஆயிட்டாங்க, சரக்கு அடிக்கிறாங்க இல்ல சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல, சரி பண்ணிடலாம்.
நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. எப்போ தம்பி வரீங்க, மீட் பண்ணலாம், நான் பசங்கள்லாம் கூப்பிட்டு வரேன், மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ கூட வந்து ஒரு அதாவது எங்க ஊரு ஒரு குடிசை வீடு ஒரு 10,000 ரூபாய், சாரி, குடிசை வீடு. அந்த 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 இந்த பையன் எனக்கு தெரியும், உங்க பொண்ணு இப்போ 10th படிக்கிறா. அவள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவ்வளோ ஆம்பிஷன், அவ்வளோ எனர்ஜி. அவ வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அவ 12,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கலாம். நான் கேன் ஷோ யூ த ஹோம் ஆல்சோ. அவள்கிட்ட பேசிட்டு அவளை மோட்டிவேட் பண்ணிட்டு யூடியூப் சேனலை கொடுத்துட்டு, சரி நீ பாரு, என்ன டவுட்னாலும் எனக்கு அவங்க அம்மா போனை எடுத்து, அவங்க அம்மா ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்தாங்க. சாட் ஜிபிடி இல்லைன்னா அப்புறம் சாட் ஜிபிடி டவுன்லோட் பண்ணி இதுகிட்ட நீ கேளு, உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிட்ட கேளு, இதுகிட்ட பேச, அவர் கெரியர் பத்தி எல்லாம். இதெல்லாம் ஏர்ஃபோர்ஸ்குள்ள போகணும்னு எனக்கு ஆசை. நான் சரி அப்படின்னா இதுகிட்ட என்ன எக்ஸாம் எழுதணும் எல்லாமே இதுகிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் அதெல்லாம் எப்போ பண்ண முடியும் அப்படின்னா, யூ நீட் டு அச்சீவ் டூ திங்ஸ் இன் லைஃப். ஒன் இஸ் யுவர் பர்சனல் ஃப்ரீடம், அதை பத்தி யோசிக்காம எப்பனாலும் ஊருக்கு போற மாதிரியான ஒரு ஃப்ரீடம். நம்பர் டூ வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஆஃப்கோர்ஸ் நம்மளே எப்போ பார்த்தாலும் காசுக்கு யோசிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம டென்ஷன்லயே நம்ம சுத்திட்டு இருந்தோம், நம்ம எப்படி ஊருக்கு ஹெல்ப் பண்றோம்? ரைட்டா? சரி, ஸ்டே டியூன். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம், நிறைய டாபிக்ஸ் இருக்க போது. ஸ்டே டியூன். இட் கோயிங் டு பி சூப்பர் எக்ஸைட்டிங் கால் டு மீட். ஸ்டே டியூன். ஓட் யூ கேன். தேங்க்யூ கேம், தேங்க்யூ. அப்சல்யூட்லி, லைக் இதோட இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்வளோலாம் புரியுதுன்னுலாம் தெரியல. பட் ஐ டெல் யூ, லைஃப் இஸ் டு லிவ். அதை வந்து சும்மா சாதாரணமா ஏதோ ஏனோ தானோன்னு அப்படிலாம் வந்து இருந்துட்டு மட்டும் போயிடலாம் நினைச்சாதீங்க. இது போதும், இவ்வளவுதான் நம்ம லைஃப் அப்படிலாம் மட்டும் நினைச்சிடாதீங்க. ரைட்? எல்லாரும் அப்படிதானே இருக்காங்க, நானும் அப்படி இருக்கேன். தட் இஸ் நாட் பாசிபிள். ரைட்டா? எல்லாரும் ஒரு 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 குப்பை, பயங்கர குப்பையா ரொம்ப ஸ்மெல் வர மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அந்த இடத்துல நம்மளும் போய் இருக்கணும்னு எதுவும் அவசியம் இருக்கா? ரைட்? ஸோ டெஃபினெட்லி நாட். இன்னைக்கு வந்து அது ஃபங்க்ஷன் இந்த மார்னிங். ரைட்? ஒரு ஒரு 50th வெட்டிங் ஆனிவர்சரி ஒருத்தவங்களுக்கு, ஒரு கப்புளுக்கு, லைக் எனக்கு அத்தை மாமா. ரைட்? அவங்களுக்கு 50வது வெட்டிங் ஆனிவர்சரி ஒரு ஹால் எடுத்து பெருசா பண்ணாங்க. அவங்க வந்தவங்க பேசவங்க எல்லாரும் எல்லாமே வந்து செமையா அவங்கள பத்தி புகழ்ந்து 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 பேசிட்டே இருந்தாங்க. ரைட்டு? அவங்க வந்து சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, இப்போ வந்து சூப்பரா இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, டெடிகேஷன், நிறைய வந்து விட்டு கொடுத்தல், இதெல்லாமே தான் அப்படிலாம் சொல்லி நிறைய பேசினாங்க ஸ்டேஜ்ல. எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஸ்டேஜ் போறோம், நான் அனிதா லைக்கனும் போறோம், ஸ்டேஜுக்கு போறோம். அவங்க ரெண்டு பேருமே எங்க ரெண்டு பேரும் பயங்கரமா டைட்டா பிடிச்சிட்டு, ரொம்ப சந்தோஷம் தான் நீ வந்தது, நீ வந்து எங்கேயாச்சும் ட்ரிப்ல இருப்பியோ நினைச்சேன், நீ வந்து உன்னை நான் வந்து ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டே இருக்கேன், நீங்க தி வே யூ கைஸ் லிவ் லைஃப் அப்படிதான்டா இருக்கணும், ஹாப்பியா ஜாலியா சூப்பரா இருக்கீங்கடா, நல்லா இருக்குடா, உங்களை பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. ரைட்? 50 வருஷம் வெட்டிங் அனிவர்சரி அவங்களுக்கு, அதுக்காக நாங்க போயிருக்கோம், அவங்கள பாக்குறோம், ஸ்டேஜ்ல ஆசீர்வாதம் வாங்க போறோம். அப்போ தேர் டாக்கிங் சோ குட் அபவுட் அஸ். எப்படி இருக்கும்? ரைட்? திஸ் இஸ் த வே தட் யூ ஷுட் லிவ் லைஃப் அப்படின்லாம் அவங்க சொல்லும்போது, அஹ், அதுல வந்து ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு கண்ணு கலங்கிடுச்சு. ஆக்சுவலா அவங்க பேசும்போதெல்லாம் திஸ் இஸ் த வே யூ ஷுட் லிவ் லைஃப் அப்படின்லாம் சொன்னாங்களா, பயங்கரமா ஹாப்பி ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம். அப்பா அம்மாவுக்கு பயங்கர பெருமை, அப்பா அம்மாவும் கூட இருந்தாங்க, ஸோ அவங்களுக்கு பயங்கர பெருமை. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இருந்தாங்க அவங்களும். ஸோ நான் ஸோ திஸ் இஸ் சம், இது வந்து ஈச் ஒன் ஆஃப் யூ ஷுட் ஃபீல் திஸ். ஈச் ஒன் ஆஃப் யூ ஷுட் கெட் திஸ் ஃபீலிங். ஆமா இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஃபீல் வரணும். ஏன்னா இந்த இந்த ஒரு இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஒரு நார்மல் லெவல். பட் ஏன்னா லேர்னிங்ஸ் தட் இட் இஸ் நாட் அபவுட் மணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை விட அதிகமா சம்பாதிக்கிற மக்கள் இருக்காங்க, என்னை விட அதிகமா வந்து சொத்து வச்சிருக்கவங்க இருக்காங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு சூப்பரா வச்சுட்டு உட்காந்துருக்கவங்க இருக்காங்க. பட் த வே வி லிவ் லைஃப், அதுதான் அவங்களை எக்ஸைட் பண்ணுச்சு. இட் இஸ் நாட் அபவுட் த மணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அந்த அந்த விஷயம் எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த எஸ்எம்டபிள்யூல மட்டும் தான் கிடைக்கும். அந்த மைண்ட் செட், அப்படி ஒரு லைஃப் நம்ம லிவ் பண்ணணும்ன்ற அதுக்கான அந்த மைண்ட் செட் இந்த எஸ்எம்டபிள்யூல மட்டும் தான் கிடைக்கும். நம்மளோட அப்ளைன்ஸ் கூட இருக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். நெவர் மிஸ் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வேர்
சரி, முன்னாடி வந்து நேர்ல நிறைய மீட் பண்ணிட்டு இருந்தோம். நேர்ல நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புரியும். இன்னைக்கு இந்த சிஸ்டம் இந்த இன் பிட்வீன் இந்த கோவிட் டைமுக்கும் இன்னைக்கும் நடுவுல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. அப்போ இந்த ஆன்லைன்ல நம்ம எப்படி நிறைய விஷயங்களை எடுத்துக்க முடியுங்கிறதையும் பயங்கர பர்டிகுலரா இருக்கும். கனெக்ட் பண்ணி பாருங்க. இஃப் யூ ஆர் நீங்க எப்ப வந்து பேசுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பா பேசுங்க. அண்ட் வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க. ரைட். நீங்க யூ கேன் கிவ் லாட் ஆஃப் ஹோப், லாட் ஆஃப் எனர்ஜி டு லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கனெக்டட் இன் த சிஸ்டம், இந்த கால். சரியா? ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். திங்க் அபவுட் திஸ். உங்களுக்கு இந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் சொல்லிட்டு வில் கெட் இன் டு த சிஸ்டம். திங்க் அபவுட் திஸ். தெர் இஸ் ஒன் பர்டிகுலர் டே. இந்த டேல நீங்க ஒரு ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா டோட்டலா எல்லா விஷயங்களும் உங்க லைஃபே மாறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணணும். நான் அந்த அந்த விஷயம் என்னங்கிறது நம்ம கடைசியா பார்க்க போறோம். பட் அப்போ என்னோட லைஃபே மாறிடும்னு சொல்றோம்ல, எங்கேருந்து எங்கவா மாறணும் அப்படிங்கறது மட்டும் ஐ கிவ் யூ எக்ஸாக்ட்லி 30 செகண்ட்ஸ் டைம். அந்த 30 செகண்ட்ஸ் டைம்குள்ளார இமீடியட்டா உங்க மொபைல் எடுத்தோ இல்ல பக்கத்துல இருக்க நோட் பேட் பென் எடுத்தோ குயிக்கா ஒரே ஒரு விஷயம், எந்த விஷயம் மாறணும் அப்படிங்கறத மட்டும் குயிக்கா எழுதுங்களேன். குயிக்கா, ஓகேவா? ஐம் கோயிங் டு 30 செகண்ட்ஸ். ஐ வில் கவுண்ட் டு 30 ப்ராப்ளி. ரைட்? குயிக்கா என்ன விஷயம் மாறணும், எனக்கு இது இருக்கு, இதுல இருந்து இந்த விஷயத்துக்கு எனக்கு மாறணும் அப்படிங்கறது மட்டும் இமீடியட்டா ஒரு 30 செகண்ட்ஸ்ல குயிக்கா எழுதுறீங்களா? ரியாக்ஷன்ஸ் ப்ளீஸ். சூப்பர், சூப்பர். அதேதான். ஓகே, குயிக்கா எழுதுங்க. இந்த விஷயம் எனக்கு மாறணும், இந்த விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு இந்த விஷயம் மாறணும். 10 more seconds. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். சூப்பர்ல. ஓகே, ஸோ எழுதிட்டீங்களா? how many of you நிஜமாவே எழுதிட்டீங்க? ஸ்டே கனெக்டட். இந்த 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 கால்ல கனெக்டடாவே இருங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் லைக் தட் விட்டுறாதீங்க. ஓகே, சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வில் கெட் இன் டு த நெக்ஸ்ட் டாபிக். எல்லாருக்கும் பயங்கரமா ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஒரு ஒரு ப்ராடக்டை நான் கொடுக்கணும்னா நிறைய விஷயம், எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், எனக்கு நாலேஜ் இருக்கணும், அந்த ப்ராடக்ட் பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்ல இந்த மாதிரி வந்து அந்த இந்த ப்ராடக்டை சொன்னா அவங்க கண்டிப்பா வாங்கணுமே, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏகப்பட்ட இப்ஸ் அண்ட் பட்ஸ், கொஸ்டின்ஸ், பிரச்சனைகள் அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருப்போம் நம்ம நிறைய டைம்ல. ரைடா? ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு ப்ராடக்ட் இருக்கு, என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு, நீங்க இதை வாங்கிக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா மட்டும் போதும், நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னா மட்டும் போதும் வாங்கிப்பாங்க. அப்படின்னா என்ன ப்ராடக்ட் அப்படின்னு யோசிச்சா, ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ், ஓகேவா? இன்னைய டேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு யூனோ 90% ஆஃப் த பீப்புள் லைக் இன்னும் இந்த இந்த நான் டாக்கிங் அபவுட் திஸ் ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் அண்ட் போன ஜென்ரேஷன் அட்லீஸ்ட், அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் விட்டுருங்க. ரைட்? ஸோ இந்த ஜென்ரேஷன் அண்ட் அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன், இந்த ரெண்டு ஜென்ரேஷன் மக்கள்ல 90% ஆஃப் த பீப்புள் ஆர் யூசிங் ஃபேஸ் வாஷ். ரைட்? எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் வந்து இப்போ ஒரு இதுல போறேன் பேசுறேன். ரைட்? காலேஜ்ல போறேன் பேசுறேன், பேசிட்டு அந்த பிரேக்குக்காக முடிச்சுட்டு வெளியே வந்துருவேன். ரைட்டா? அப்ப போய் பார்க்கும்போது பசங்க எல்லாம் வந்து ஃபேஸ் வாஷ் எடுத்துட்டு, காலேஜ்ல பசங்க பொண்ணுங்க எல்லாமே ரைட்டா ஃபேஸ் வாஷ் வச்சிருக்காங்க, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வராங்க அடுத்தது. ரைட்? ஸோ தட் இஸ் வெரி வெரி எவிடென்ட். காலேஜ்ல அவ்வளோ பேர் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றாங்க. நான் இப்போ என்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசும்போது, ஆமா ஆமா என்ன பண்றது, ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் போட்டு வச்சுக்கிறது, நம்ம மூஞ்ச கழுவணுமா அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
ஃபேஸ் வாஷை வந்து யாரும் அவாய்ட் பண்றது இல்லை. சோப் இஸ் நாட் கன்வீனியன்ட் எனிமோர், நம்பர் ஒன். நம்பர் டூ, சோப் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஸ்கின். ரைட்டா? கிளாக் பண்ணிடும், நம்மளோட போர்ஸ் எல்லாத்தையும் கிளாக் பண்ணிடும். அப்படி கிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னா பிம்பிள்ஸ் வரும், வேற நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுல. ரைட்டா? ஸோ அதனால டோன்ட் யூஸ் சோப். எந்த சோப்பா இருந்தாலும் சரி, ரைட், டோன்ட் யூஸ் இட் ஃபார் யுவர் ஃபேஸ். அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த. ஸோ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. சரி, ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கிட்ட இப்போ ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லணும்னா என்னென்னலாம் இருக்கு ஃபேஸ் வாஷ்ல அப்படின்றது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? யாராச்சும் குயிக்கா சேட்ல போட முடியுமா? என்னென்னலாம் இருக்கு ஃபேஸ் வாஷ்? நம்ம ஏன்னோ என்னென்ன ஃபேஸ் வாஷ் இருக்கு இப்போ அவைலபிளா நம்ம கிட்ட இருக்கிறதுனா என்னென்ன ஃபேஸ் வாஷ் இருக்கு சொல்ல முடியுமா குயிக்கா? ஓகே, சாட். ஓகே, இன்ஸ்டா நூரிஷ் ஃபேஸ் வாஷ். ஓகே, குட். அப்புறம் வேற என்ன இருக்கு? ஹெர்பல் ஃபேஸ் வாஷ். ஓகே, ஐல் ஷோ யூ. ஓகே, இப்போ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இமேஜ் தெரியுதா? ஓகே, நம்ம ஆண்ட்ராய்ட்ல போயிட்டு தெரியுது ஃபேஸ் கேம், வாஷ் அப்படின்னு. தெரியுது கேம். தேங்க்யூ. ஃபேஸ் வாஷ் அப்படின்னு போட்டிங்கன்னா we have 4 டைப் ஆஃப் ஃபேஸ் வாஷ். ஒன்று வந்து பிம்பிள் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ்னு ஒருத்தர் போட்டிருக்கீங்க. சூப்பர் லலிதா. ரைட். ஸோ கிளியர் ஆக்டிவ் பிம்பிள் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ், இது வந்து நம்பர் ஒன் ஃபேஸ் வாஷ். இது வந்து சாலிசிலிக் ஆசிட்லாம் இருக்கு. ஸோ லைக் உங்களுக்கு வந்து யூ ஹாவ் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், பிம்பிள்லாம் வருது, ரைட், அதுக்கு வந்து ரொம்ப தேவையான அந்த பிம்பிளை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஃபேஸ் வாஷ் இது. எனி இமீடியேட்டுக்கு எனி டீனேஜர் கேன் ஷுட் யூஸ் இட் இன்ஃபேக்ட். ரைட், அந்த அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ அதனால தைரியமா நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சிலருக்கு வந்து மென்னுக்கு வந்து எனக்கு வந்து ஃபோமிங் ஏதாச்சும் ஃபேஸ் வாஷ் இருக்கான்னு கேட்டாங்கன்னா வி ஹேவ் இட் இன் டைனமைட் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ரைட், ஃபோம் வரும், அந்த ஃபோம் எடுத்து அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ற மாதிரி ஒரு பம்ப் மாதிரி இருக்கும். அது டிஃப்ரெண்ட் பேக்கேஜிங்ல இருக்கும். லுக் வைஸும் செம்மையா இருக்கும், ஸ்மெல் வைஸும் நல்லா இருக்கும். டைனமைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ கேன் ரெஃபர் தட். மூணாவது ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு இல்லை எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு, நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் என் ஸ்கின்னை வச்சுப்பேன், நான் எனக்கு வந்து ஏதாச்சும் போட்டால் கூட ஒத்து வராது, அந்த மாதிரிலாம் ரொம்ப சொன்னாங்கன்னா கிவ் தெம். இன்ஃபேக்ட் நான் வந்து 20க்கு கம்மியாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து பிம்பிள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா ஐ கிவ் திஸ் ஹெர்பல் ஃபேஸ் வாஷ். பி பிரைட்ல ஹெர்பல். ஸோ இது வந்து கொஞ்சம் டேனை ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் ஹெர்பல்ஸும் இருக்கு இதுல. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னா இருந்தா கூட ஓரளவுக்கு இது இது வந்து மேனேஜ் பண்ணும். ரைட்டா? அண்ட் தென் இந்த மூணுமே வந்து எப்படின்னா லைக் நீட் பேசிஸ் அதுக்கு வந்து கொடுக்கறது. பட் என்ன ஆனாலும் சரி ஃபேஸ் வாஷ்னாலே இதாண்டா அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு ரொம்ப என்னோட ஃபேவரேட் இஸ் லைக் திஸ் இன்ஸ்டனரிஷ் ஹெர்பல் ஜெல் ஃபேஸ் வாஷ். ரைட், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு லெமன் ஃபிளேவர் இருக்கும், நமக்கும் அது அதை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு பயங்கர ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால இந்த ஃபேஸ் வாஷை மிஸ் பண்ணாதீங்க. சரி, இந்த இந்த ஃபேஸ் வாஷ்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஏய் இந்த மாதிரி ஃபேஸ் நீ என்ன பண்ற, நீ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்போ இந்த 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 4 டைப் ஆஃப் ஃபேஸ் வாஷ் இருக்கு. ரைட், எப்படி க்ளோஸ் பண்றது? ஓகே, ரைட். இப்போ இந்த இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாம் இருக்கு. இப்போ நான் வந்து இப்போ ஒருத்தட்ட எப்படி நான் பிச் பண்றது, எப்படி நான் பேச இதை பத்தி பேசணும்னா எப்படி நான் பேசுறது அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஹேவிங் ஜென்ரல் கான்வர்சேஷன். ஜென்ரல் கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா நீங்க ஒருத்தருக்கு உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்ல ரிலேட்டிவ்க்கோ உங்க ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு இல்ல உங்களோட கம்மியான ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கால்ஸ் அவங்களுக்கு தான் நம்ம நார்மலா ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ணுவோம். நம்மளோட பெரியவங்களோட இருக்கிறவங்களோட கம்மியா இருக்கவங்களுக்கு தான் கம்ஃபர்டபுளா பண்ணுவோம். அவங்கள பேசும்போதே எப்படி இருக்க, என்ன பண்ற, எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லாம் பேசிட்டு யூ கேன் ஆஸ்க் கேஷுவலா வந்து நான் வந்து ஒரு பிசினஸ் இருக்கேன்னு தெரியும்ல, அதுல வந்து நான் ஃபேஸ் வாஷ் இருக்கு, ரைட், ரொம்ப நல்லா இருக்கு,
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கால்ல இருக்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது, ரைட்? ஒரு ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணுங்க அண்ட் தென் டெல் தெம், இந்த இந்த ஃபேஸ் வாஷ் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ற? நீ வந்து என்ன சோப் போடுறியா ஃபேஸ்க்கு, என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஓப்பன் அப் ஆவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்றேன். இன்ஃபேக்ட் நீங்க பிசினஸ் பத்தி எல்லாம் கூட பேசணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணேன், நல்லா இருக்கு, நீங்க என்ன யூஸ் பண்றேன்னு கேட்டா சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி யூ கேன் டேக் இட் அப் டு த நெக்ஸ்ட் லெவல். ரைட்டா? சூப்பர், எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நீ ட்ரை பண்ணணும்னா சொல்லு, நான் உனக்கு அரேஞ்ச் பண்றேன். ஓகே, இது ஓ அப்படியா, எங்க வாங்கணும் என்னன்னு கேட்பாங்க. இல்ல இல்ல நானே அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் வில் கோ ஃபார் இட். ரைட்டா? சூப்பர். யா நெல்லை கேன், தேங்க்யூ. ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆகும், பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ரைட்? ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க பேசுனீங்கனாலே இப்போ இது எப்படி தெரியுமா? ஆஹ் இப்போ நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் டர்ஃப் ஒன்று புக் பண்ணி விளையாடுறோம். அன்னைக்கு நாங்க இங்க பக்கத்துல சும்மா விளையாண்டோம். ரைட்? நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், ஜி கிரிக்கெட் மேட்ச் போலான்னு இருக்கோம், டர்ஃப் கிரிக்கெட் போலான்னு இருக்கோம், வரீங்களா அப்படின்னு கேட்ட போது he said, கொஞ்சம் லேட் ஆகும், பட் நான் வரேன், என் ஃப்ரெண்டையும் கூட்டு வரலாமா அப்படின்னு கேட்டார். தாராளமா கூட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் தட்ஸ் ஹவ். அண்ட் இன்னைக்கு வந்து இப்ப என்ன, ரெண்டு பேருமே வந்து ப்ராடக்ட் யூசர்ஸ். ரைட்? ஸோ இந்த மாதிரி பீப்புள் வில் பிரிங் யூ பீப்புள், எதுக்கு? அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் பிடிச்சிருச்சுன்னா யூ வில் பிரிங் இன் பீப்புள் ஃபார் தட் ஃபேஸ் வாஷ். அண்ட் அவங்க போய், ஏய் எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் பிடிச்சிருக்கு, நான் இதை தான் யூஸ் பண்றேன், செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க போய் ரெஃபர் பண்ணி இன்னும் ஃபேஸ் வாஷ்க்கு உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. டெல் யூ, ஒரு 300 ரூபாய் தான் ஒரு பிக் வின்னை விட, ரைட்? பெருசா நான் வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு சேல்ஸ் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத விட, ஒரு சின்ன ஃபேஸ் வாஷ், ஒரு 300 ரூபாய் 350 ரூபாய்க்கு ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்க கொடுக்கும்போது, ஒரு சின்ன சின்ன வின்ஸ் இருக்குல்ல, ஆன் டெய்லி பேசிஸ் when this wins ஹேப்பன்ல, உங்களோட மைண்ட் செட் மாறும், உங்களோட செல்ஃப் இமேஜ் மாறும், உங்களோட தாட்ஸ் இந்த பிசினஸை எப்படி கொண்டு போகணுங்கிறது வந்து அங்கேயும் ஸ்கேல் அப் ஆகும் பாருங்க உங்க மைண்டுக்குள்ளார. அது வந்து வேற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த ஸ்மால் வின்ஸ், இந்த ஸ்மால் ப்ராடக்ட் கேன் மேக் வண்டர் இன் யுவர் பிசினஸ். நெவர் எவர் ஒரு சின்ன விஷயத்த அது ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதோட காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஆஃப் தட் வந்து ஒரு சின்ன விஷயத்தோட தான் வந்து பெருசாவே இருக்கும். ரைட்? இது வந்து இன்னைக்கு கால்ல எல்லாமே நம்ம பார்த்துட்டு திரும்ப திரும்ப இந்த விஷயத்த நம்ம வந்து பார்ப்போம். ரைட்? சரி. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டச் அப் பாயிண்ட். இந்த ப்ராடக்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா உங்க அப்ளைன்ட்டு கேளுங்க, புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா. ஓகேவா? சரி, ஓகே, ரைட். எனிஒன் ஹியர் ஃபார் த நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க, பப்பாயா ஃபேஸ் வாஷ் கிளியர். ஓகே, சூப்பர். இன்ஸ்டனரிஷ் ஹெர்பல். ஓகே, சூப்பர் கேம், தேங்க்யூ. ஷியோர் கேம். வந்து ஃபேஸ் வாஷ் இந்தியால வந்து கிளியரா இல்ல கேம். கேம் டிராப் ஆகுது. ரைட், ஓகே. வாய்ஸ் மட்டும் கிளியரா இருக்கா? இப்போ ஓகே கேம். வாய்ஸ் ஓகேவா? எஸ் கேம். சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து இந்தியாவில் 24,000 crore மார்க்கெட். திரும்ப சொல்றேன், ஃபேஸ் வாஷ் இந்தியாவில் 24,000 கோடி மார்க்கெட். நான் சொல்லல, சாட் ஜிபிடி சொல்லுது. என் போன்ல இருக்க சாட் ஜிபிடி எல்லாம் சொல்லுது. உங்க போன்ல இருக்க சாட் ஜிபிடிலையோ இல்ல வந்து ஜெமினிலையோ இல்ல வந்து பெர்ப்ளெக்ஸ்லயோ வாட் எவர் நீங்க என்ன ஏஐ யூஸ் பண்றீங்களோ அது நீங்க கேட்டுக்கலாம், என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க எனக்கு. பட் வந்து அது வந்து 24,000 கோடி மார்க்கெட் சொல்லுது. அண்ட் 8% வருஷம் 8% growthல இருக்குன்னு சொல்லுது. சரி, ஏன் இந்த 24,000 கோடி மார்க்கெட் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் கிட்ட அவேர்னஸ் அதிகமாயிடுச்சு. நான் காலேஜ் படிச்சப்போ எனக்கு ஃபேஸுக்கு உடம்புக்கு போடுற சோப்பு தான் ஃபேஸுக்கும் போடுவோம், ஒரே சோப்பு தான். ரைட்டா? இந்த பிசினஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. என்ன புரிய ஆரம்பிச்சுன்னா, ஃபேஸோட ஸ்கின்னுக்கு சோப்பு போடக்கூடாது, ஃபேஸ் வாஷ்ன்னு தனியா இருக்கு, ஹார்ஸ் கெமிக்கல் இல்லாம. ஃபேஸ்க்கு இருக்க மசில் வந்து வேற, ஸ்கின் வந்து வேற, உடம்புல இருக்க ஸ்கின் வேற. அப்ப அந்த ஃபேஸ்ல இருக்க ஸ்கின்னுக்கு மாத்தணும்னு சொல்லி புரியுதல் இந்த பிசினஸ்ல வந்தப்பறம் தான் புரிஞ்சுச்சு. ஆனா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இப்ப ஆத்மிகாவுக்கு விகானுக்கே புரியுது ஃபேஸ்க்கு வந்து சோப் போடக்கூடாது, ஃபேஸ் வாஷ் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ கிளாரிட்டி வந்து ரொம்ப அதிகமா, அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் இஸ் க்ரோயிங். ரைட்டா? சரி,
இதுல ஐ டெல் யூ சிம்பிள். நம்மளோட ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப குட்டியா எடுத்துட்டா போதும். ஒரே ஒரு கொஞ்சமா எடுத்தா போதும். இட் வில் ஸ்ப்ரெட் லைக் எனிதிங். அந்த ஃப்ரெஷ்னஸ் ஸ்மெல் எனி ஃபேஸ் வாஷ் ரைட்டா. நீங்க 250 ரூபா வாட் எவர் த பிரைஸ், நீங்க அந்த ஃபேஸ் வாஷ் பாருங்க, ரொம்ப நாள் வரும். நம்மளோட ஃபேஸ் வாஷ் ரொம்ப நாள் வரும். ஆல்வேஸ் ஹேவ் இட் இன் யுவர் ஆஃபீஸ் டெஸ்க். திரும்ப சொல்றேன், ஆல்வேஸ் ஹேவ் ஃபேஸ் வாஷ் இன் யுவர் ஆஃபீஸ் டெஸ்க். ஆஃபீஸ் போறீங்கன்னா ஒரு ஈவினிங்கா ஒரு 5 மணிக்கா போய் ஒரு டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு வாட் எவர் குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு நம்ம டியோ வச்சுட்டு டியோ போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தலையை வாரிட்டு வந்து உட்காருங்க. லெட் மீ டெல் யூ சம்திங். டியோரண்ட்லயும் ஃபேஸ் வாஷ்லயும் மட்டும் யூ வில் மேக் 200-300 டிவி ஆர்டர். அதை மட்டும் வச்சு யூ கேன் பில்ட் அ கம்யூனிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் சேம் திங். லஞ்சுக்கு போய் உங்க பேக்ல உங்க ஃபேஸ் வாஷ் வச்சுக்கோங்க. லஞ்சுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே வரப்போ ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஹாட் கேக் எல்லாம் வைக்கும் தெரியுமா? இந்த சில பாய்ங்க எல்லாம் பிரியாணி வைப்பாங்க, திறந்தோன்னு வித்துரும். எங்க ஏரியால ஒரு பாய் இருக்காரு, 12 மணிக்கே மட்டன் பிரியாணி காலி ஆயிடும். 11 மணிக்கு திறந்து 11:30 மணிக்கு திறந்து அரை மணி நேரத்துல ஒரு பெரிய அண்டால மட்டன் பிரியாணி காலி ஆயிடும். இட்ஸ் செல்ஸ் லைக் அந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ்ல ஃபேஸ் வாஷ், இந்த ஃபேஸ் வாஷ் மட்டும் வச்சு யூ கேன் பில்ட் கம்யூனிட்டி. ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆட் டு செல்ஃப் யூஸ் பண்ணுங்க. பீப்புளுக்கு முன்னாடி செல்ஃப் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு போய் கும்பலுக்கு இடத்துல உட்காருங்க. சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஓவர் டு யூ கேன். தேங்க்யூ வெரி மச். சூப்பர் கேன். தேங்க்யூ கேன். தேங்க்யூ கேன். ஓகே, பக்கா. ஓகே, சூப்பர். ரைட். ஸோ இதான் தாட் ப்ராசஸ். ஃபேஸ் வாஷ் சிம்பிள் பட் வெரி வெரி பவர்ஃபுல். சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். தேங்க்யூ கேன். தேங்க்ஸ் ஃபார் ஆடிங் அப். அந்த 24,000 crore மார்க்கெட்லாம் வந்து பயங்கரமா எக்ஸைட்டிங்கா இருக்கு. ரைட், ஒரு இவ்வளோ பெரிய மார்க்கெட்ல நம்ம பிசினஸ் பண்றோமா? ரைட், அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. சூப்பர், தேங்க்யூ கேன். அண்ட் நியூ பீப்புள் லைக் ஃபர்ஸ்ட் டைமா இந்த கால்ல வந்திருக்கேன் அப்பெல்லாம் யாரும் இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த கால்ல வந்திருக்கேன். SMW நான் இப்பதான் அட்டன் பண்றேன். பூட் கேம்ப் முடிச்சுட்டு இப்பதான் நான் வந்து கனெக்ட் ஆயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு லைவ் செஷன்ல நான் இப்பதான் கனெக்ட் ஆயிருக்கேன். அப்படி யாரும் இருக்கீங்களா? இந்த கால்ல நான் ரொம்ப நாளா எஸ்எம்டபிள்யூ வந்துட்டு இருக்கேன். பட் எஸ்எம்டபிள்யூ நான் என்ன இன்ட்ரோ பண்ணிக்கவே இல்லை, பேசுனதே இல்லை அப்படின்ற எல்லாருமே, இது வரைக்கும் நான் எஸ்எம்டபிள்யூல பேசுனதே இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரோ மை செல்ஃப். ஃபீல் ஃப்ரீ, ரிலாக்ஸ், ஓபன் அப். வந்து எதுவும் கை தூக்குங்க. ஆமா, எதுவும் கொஸ்டின் கேட்பாங்களோ, ஐயோ டான்ஸ் ஆட சொல்லுவாங்களோ அப்படிலாம் வந்து பயப்படாதீங்க. தரணி, சூப்பர். தரணி, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப். தரணி சார். யா, சொல்லுங்க தரணி. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் நெற்குன்றம், சென்னை சார். சூப்பர். என்ன பண்றீங்க? நான் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில டாக்டர் ஆஃப் ஃபார்மசி 4th இயர் பண்ணிட்டு இருக்கேன். வா, சூப்பர் சூப்பர், கலக்கல். டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. வந்து ஃபார்ம் டி 6 years ப்ளஸ். வா, சூப்பர் சூப்பர், கலக்கல். ஸோ உங்களுக்கு டைம்ல சார் கேட்கல. உங்களை இந்த பிசினஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணது யாரு? தட் இஸ் யார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க உங்களுக்கு? செல்வா சார். செல்வா சார் பண்ணாங்க. ஓகே, சூப்பர். சொல்லுங்க, நீங்க வாட் டிட் யூ லைக் அபௌட் தி பிசினஸ்? பூட் கேம்ப்ல எனக்கு பூட் கேம்ப் செஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. எதனாலனா மோட்டிவேஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து அவ்வளோ என்ன சொல்றது, மோட்டிவேஷன் இல்லாம ஃபர்ஸ்ட் சரி எதா பண்ணணும்னு சொல்லி ஜாயின் பண்ணது. ஆனா பூட் கேம்ப் செஷன் பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்தது. அதுல அந்த மோட்டிவேஷன் மைண்ட்லி அந்த மைண்ட் செட் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அந்த அது வந்து சில நேரத்துல மோட்டிவேட்டடா ஃபீல் ஆகுது. சூப்பர் சூப்பர், குட். மீன் டிடிஎம்ஸ் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ் அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்ரி டே டூ சம்திங் ஃபார் யுவர் பிசினஸ் அண்ட் அதை எப்படி உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துட்டே வாங்க. You will be rocking and you have an amazing leader, right? Sponsor பண்ணிருக்காங்கல்ல செல்வா கேம் இஸ் லைக் amazing leader. ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு grow big. Thank you sir. Okay ma, all the best. Super.
சந்தியா, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். Hi everyone, I'm Sandhya. I'm from Tanjavur. Now I'm staying in UK. இப்ப யூகேல கனெக்ட் ஆயிருக்கீங்களா? புரியல. நீங்க இப்ப யூகேல கனெக்ட் ஆயிருக்கீங்களா? ஆமா. வாவ், சூப்பர் சூப்பர், வெரி குட். சொல்லுங்க, என்ன பண்றீங்க சந்தியா? Actually now I'm a homemaker. I'm completed MSc Global Healthcare Management. ஓகே. Now I maintain the struggle situation. That's why I want to do something in India. ஓ, வெரி That, குட். that's I'm just gathering information about a business. My friend suggests this job. யுவர் Then ஃப்ரெண்ட் I நேம்? sorry, உங்க ஃப்ரெண்ட் நேம்? Yalini. My friend name is Yalini. Before யா. also she worked there. Now she doesn't. Then I contacted Nellai Perumal. Now I'm a member of Nellai Perumal team. எக்ஸலென்ட். ஓகே, பர்ஃபெக்ட். Um, that's it. சந்தியா, லைக் Now ஓகே, last 1 week I லேர்ன் joined. எவ்ரி டே. Yeah. லாஸ்ட் 1 week. Okay, perfect. Good, good, very good. Learn every day. Make sure, like, you hold on to, Nellai Perumal camp very strongly. Know the kind of knowledge he has. He will, guide you through exactly what you need. You just listen to him and follow up with, whatever he says. You'll be in every day you will see betterment. Okay. Of course. Thank you so much. Actually, everyone give a good support. Nellai Perumal and Satish bro speech is very motivated. Actually, I'm a very fear woman. Whatever Mm. it is, if I do, I can fear. First two things, fear. After hearing the Satish speech, it's very powerful motivation. Everyone is a good speeching. Thank you so much for giving a motivation. I hope I can do this well. Absolutely, Sandhya. Absolutely. Super powerful. Yeah. Thank you, Sandhya. Thanks for sharing. Okay, thank you so much. Samala, like, from, UK, somebody wants to build business in India. This is எனக்கு தெரிஞ்சு இதோட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. And let me tell you, for take it from me, 100% everyone is having fear. எல்லாத்துக்கும் எதை ஸ்டார்ட் பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஒரு நம்மளால முடியுமான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கும். லோ ஆன் எனர்ஜி இருக்கும். எல்லாருக்குமே இது இருக்கும். சரியா? இட் இஸ் நாட் ஓன்லி யூ இன் த சென்ஸ், இட்ஸ் நாட், ஐ எம் நாட் டாக்கிங் டு சந்தியா, ரைட்? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன். எந்த ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் ஒரு தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது இல்லைன்னா நம்ம வி ஆர் நாட் ஹியூமன், ரைட்? அதை ஓவர் கம் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம்ல, தட்ஸ் வேர் வி ஆர் என்ன சொல்ல, ஒரு லீடர்ஷிப், ரைட்டா? சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு அதெல்லாம் தான் தேவை. அந்த ஃபியரை ஓவர் கம் பண்றது தான் தேவை, ரைட்? சூப்பர். வெல்கம் ஆன் போர்ட் கைஸ். எனி மோர் பீப்புள், லைக், புதுசா வந்திருக்கேன், நான் பேசணும். ஐ கேன் see a lot of new names, பட் நீங்களே ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசலாம். கிளாரிசா, you want to add up anything? கிளாரிசா, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். சார். யா, கிளாரிசா, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. சார், ஐம் கிளாரிஷா. கரண்டா சென்னை சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிறேன். மை ஃப்ரெண்ட் ஹஸ் இன்ட்ரோடியூஸ் மீ டு திஸ் பிசினஸ். உங்களுக்கு இந்த பிசினஸ்ல பிடிச்சது என்ன? இது வரைக்கும் புரிஞ்சது என்ன? ஐ திங்க் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க. ஃபைன், நோ வரிஸ். ஐ மீன், நான் ஐ மீன் டச் வித் கிளாரிசா. ஸோ கிளாரிசா, டோன்ட் வரி, வில் ராக், ரைட்? நபித்ராவோட டீம்ல கிளாரிசா ஸ்டார்டட் வெரி புதுசா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த பூட் கேம்ப் அண்ட் ஆல். ஸோ வெல்கம் கிளாரிசா. சரி, மூவிங் ஆன், ரைட்? சரி, வேற யாரும் anyone else wants to say hi அப்படின்னா வில் வெயிட் ஆர் வில் மூவ் ஆன். எனிபடி எல்ஸ்?
wants to say hi. சரி, we'll move on. Okay, so see இப்போ எனக்கு ஒரு மைண்ட் செட், என்ன வேணா பண்ணி பணம் சம்பாதிக்கலாமே. நான் படிக்கிறேன், ஒரு வேலை பார்த்து நான் பணம் சம்பாதிக்கலாம், இல்லை நான் வேற ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட்? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம், ஃப்ரீலான்சிங், ரைட்? செல்ஃப் எம்ப்ளாய்ட் மோட்ல ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். இல்லை என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் மார்க்கெட்ல எனக்கு விஷயம் தெரியும், மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஐ கேன் மேக் மணி. எல்லாத்துக்குமே நிறைய ஆப்ஷன் இருக்கு. பட் நம்ம வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்மளால என்ன முடியும், எதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும். சிலது வந்து ஸ்கில்ஸ், நம்மளோட டைம் அண்ட் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. இந்த பிஸ்னஸ் இஸ் லைக் நம்மளோட டைம் எஃபிஷியண்டா யூஸ் பண்றது அண்ட் ஸ்கில்ஸ் இந்த எஸ்எம்டபிள்யூல கத்துக்கிட்டு அதை வேலை பார்க்கறது. இதை நம்பி மட்டுமே இருக்கு, நாட் ஆன் எனி மணி, ரைட்டா? ஐ கேன் டெல் யூ, இன்னைக்கு வந்து எவ்வளவு க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், எவ்வளவு லேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், அதெல்லாம் நிறைய இருக்கு. நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு, நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், நிறைய பிசினஸ்மேனோட பேசியிருக்கேன். எல்லாமே குட் தான். பட் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஐயோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமே, எப்படி ஜுரம் வராது, எந்த கல்யாணம் காட்சி பார்க்க மாட்டோம், எந்த ஒரு எதை பத்தியும் படம் என்ன வந்துச்சுன்னு தெரியாது, ஐபிஎல் பார்க்க மாட்டோம், எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம அந்த பிசினஸ்குள்ள போய் உட்காந்துருப்போம், அதே தான் வேலையா உட்காந்துருப்போம், ரைட்? அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்னா. என்கிட்ட அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. என்னோட ஜாப் இப்போ இருக்கு, இல்லை என்னோட ஸ்டடீஸ்ல இருக்கு, நான் இதுக்கப்புறமா தான் நான் ஒர்க் எல்லாம் போறேன். இது எதுவுமே இல்லாம நான் ஒரு விஷயம் நான் பண்ணணும், ரைட்? இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம நான் பண்ணணும். எப்படி நான் பண்றது, என்ன நான் பண்றது, ரைட்? இந்த தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா இது எல்லாமே வாய்ஸ் அவுட் பண்றோமான்னு கேட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்கள்கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க, நீங்க வேற யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டீங்க, யார்ட்டையும் இந்த டாபிக் பத்தி பேசிருக்கே மாட்டீங்க, கரெக்டா? சோ அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எப்படி உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? டெஃபினெட்லி நாட். யாருமே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் இருக்கு, பயம் இருக்கு, இது வந்து அவ்வளவு ஈஸியா ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க. பட் ஒன்லி வித் ஜென்ரல் கான்வர்சேஷன்ஸ் யூ கேன் பிரிங் அவுட் த பெஸ்ட் தாட் தே ஹேவ். ஒரு ஐடியா இருக்கும், ஒரு தாட் இருக்கும், எனக்கு என்னால இது பாசிபிளே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. என்னாலாம் பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் இட்ஸ் சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமா இதை பாசிபிள், இதை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடிஞ்சதுன்னா நத்திங் லைக் தட். சி, ஒரு ஃபர்ஸ்ட் சொன்ன அதே பாயிண்ட் திரும்பி சொல்றேன். ஒரு ஸ்மால் வின் கன்சிஸ்டண்டா நடந்துகிட்டே இருந்தா அதோட காம்பவுண்ட் எஃபெக்ட் வில் பி வெரி பிக். ஒரு பிக் வின் எப்ப கிடைக்கும்னா ஸ்மால் வின்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா தான் அதோட பிக் வின் கிடைக்கும், கரெக்டா? இப்போ யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள்ட்ட போய் செக் பண்ணி பாருங்க, ஏன்னா அவங்களோட டேர்ம் எக்ஸாம்ஸ்லயோ இந்த மிட் டேர்ம்ஸ்லயோ இல்லை செமஸ்டர் எக்ஸாம்ஸ், சின்ன சின்ன செமஸ்டர் எக்ஸாம்ஸ், இல்ல மாடல் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துலயுமே வந்துட்டு they'll be on that டாப் 3 or 4ல இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, ரைட்? அந்த டாப் 3 or 4ல இருந்துகிட்டே இருக்கிறவங்க தான் வந்து யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க, ரைட்? திடீர்னு வந்து அது வரைக்கும் எல்லாத்துலயும் ஃபெயில் ஆகிட்டே வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது வந்து அந்த மாதிரிதான் எவ்ரி டே ஒரு சின்ன வின் இருக்கா நம்ம கிட்ட, அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்கோமா, அந்த ஸ்மால் வின்ஸ் வில் ஒன்லி ஆட் யூ. ஒரு சின்ன சின்ன வெற்றி தான் பெரிய வெற்றிக்கான பாதை, ரைட்டா? ஸோ அந்த வெற்றிக்கு நடுவில் தோல்வி இருக்குமா அப்படின்னா எஸ், 100% டெஃபினட்டா. நீங்க 10 பேர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் மிஸ் ஆகும், ஒன்னு அவங்களுக்கு புரியாது, இன்னொன்னு நமக்கு சம்டைம்ஸ் சொல்ல தெரிஞ்சிருக்காது, ப்ராப்பரா கன்வே பண்ணிருக்க மாட்டோம். மிஸ்டேக் கேன் பி ஆன் எனி சைட், ரைட்? டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப், ரைட்? சி, யாரோட ரியாக்ஷன் என்ன வேணா இருக்கலாம். நீங்க இப்போ ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க, ஒரு 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 கான்வர்சேஷன்ல நீங்க ஏதோ ஒன்று பேசுறீங்க, அது பேசும்போது அவங்களோட ரியாக்ஷன் என்ன வேணா இருக்கலாம். அந்த ரியாக்ஷன் நம்மளோட கண்ட்ரோல்ல கிடையாது, ஆனா அதுக்கான ரெஸ்பான்ஸ், நீங்க அவங்களோட ரியாக்ஷனுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுல உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு.
டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இப்போ ஒரு ஃபேஸ் வாஷ் பத்தி ஒரு கான்வர்சேஷன் போகுது. அவங்க வந்து ஃபேஸ் வாஷ்லாம் நான் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? நான் ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், ஓ அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே அப்படின்னு வச்சிடலாம் போனா, ரைட்? செகண்ட் ரெஸ்பான்ஸ், ஓ அப்படியா, ஏன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்டா? ஏன் ஏன் யூஸ் பண்றது இல்லை? எங்க வீட்டுல அதெல்லாம். அப்ப அவங்க அதுக்கு திரும்பி அந்த கான்வர்சேஷனுக்குள்ள அப்பதான் வராங்க. அவங்க வந்து கேட்பாங்க, எங்க வீட்டுல அது வந்து இன்னும் வாங்கி தர மாட்டாங்க. ஒரு சோப்பு யூஸ் பண்ணா உன் ஸ்கின்ல இவ்வளவு ப்ராப்ளம் வருங்கிறதுக்கும், ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணா ஸ்கின்ல ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறதுக்கும் பெட்டர் தானே? சொன்னா புரிஞ்சுப்பாங்க. ஒரு 300-350 ரூபா வாங்கினேன்னா ஒரு 2 monthsக்கு வரும் உனக்கு ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ நல்லதா யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம், ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷா போலாம், வயநாடு இல்ல அப்படின்னு சொன்னா, அப்படி சொல்றியா, சரி நான் கேட்டு பாக்குறேன், நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். மூணாவது ரியாக்ஷன் ஃப்ரம் தெம் வந்து, நான் ஃபேஸ் வாஷ் ஆல்ரெடி நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுதான் ஆனா நான் வந்து மாத்தணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிடலாம். ஆர், ஓ என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ற, எவ்வளவு நாளா யூஸ் பண்றீங்க, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு என்கொயர் பண்ணும்போது, அப்ப அவங்க கம்பேக்டன்ஸே இல்ல இல்ல அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு செட் ஆகி ஆகல, ஆனாலும் வேற ஏதாச்சும் மாதம் நானும் ட்ரை பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யூ கேன் சே, இந்த ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம், ரைட்டா? ஸோ அவங்களோட ரியாக்ஷன் என்னவா வேணா இருக்கலாம். அந்த இடத்துல டப்புக்குன்னு ஃபியூஸ் போயிடக்கூடாது நமக்கு. கோ பேக், நான் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த கான்வர்சேஷன் மூலமா அவங்களோட பிரச்சனை என்ன, அதுக்கு நம்ம கிட்ட சொல்யூஷன் கொடுக்க முடியுமாங்கிறது பேசி பாருங்க. அப்ப பேச பேசதான், ஓ அப்படியா, ஏன் அப்படி சொல்ற, அதோட ரேட் என்ன, ஓகே அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு பாத்திருக்கியா, உனக்கு எது பிடிச்சிருக்கா, நீ அது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தென் யூ கம் பேக். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த கோ அண்ட் ஆஸ்க் யுவர் அப்ளைன். ஒரு சின்ன விஷயத்த அது வந்து அதுல ஒன்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது என்ன இது என்ன என்ன அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட இருந்து ஆன்சரை வாங்கிட்டு, அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆன்சரை உங்க அப்ளைன்ட்ட வாங்கிட்டீங்க, உங்க ஸ்பான்சர்ட்ட வாங்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு மறக்காது. உங்களுக்கு வந்து அது வந்து இட் வில் பிகம் அ பெர்மனன்ட் பார்ட் ஆஃப் யூ. அண்ட் அந்த இது வந்து உங்களுக்கு இட் வில் ரிஃப்ளெக்ட் எவ்ரிவேர். நீங்க எங்க பேசினாலும் உங்களால அதை கொண்டு போக முடியும். ஃபர்ஸ்ட் திங், இந்த கான்வர்சேஷன், இந்த இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. தென் கிரியேட் அ சிஸ்டம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர் உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு மெக்கானிசம் வேர் அதுலேருந்து நமக்கு வந்து பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கணும். ஆல்ரெடியும் இன்னைக்கு வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க, குளோபலைசேஷன்லாம் செம்ம, ரைட்? குளோபலைசேஷன் பயங்கரமா நடந்துருச்சு, இன்னுமே நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே ஓகே. பட் எக்கானமி வைஸ் அந்தந்த குரூப், நம்ம எங்க இருக்கோமோ அந்த கம்யூனிட்டி, ஆர் நம்ம எங்க இருக்கோமோ அந்த ஏரியா, அதோட அங்க இருக்கிற எக்கானமி எப்படி க்ரோவா இருக்கு, அதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட பர்சனல் எக்கானமி இருக்கும், ரைட்டா? இப்ப நீங்க ரெகுலரா பேசுற மக்களோட எக்கானமி எப்படி இருக்கோ, அதுலேருந்து ஒரு 15%, 10 to 15% தான் அப் ஆர் டவுன் உங்களோட எக்கானமி இருக்கும். அப்போ உங்களோட சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், உங்களோட ஏன்னோ மக்கள், நீங்க யார் இருக்கீங்களோ, உங்களை சுத்தி யார் இருக்காங்களோ அந்த என்விரான்மெண்ட், அதுல உங்களோட எக்கானமி இருக்கு, உங்களோட பிசினஸ் அங்க இருக்கு, உங்களோட ஓகே ஓகே ஷோர் கேம், சதீஷ் கேம், ஓகே. ஸோ டன் கேம், ஓகே. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், ரைட்டா? ஸோ உங்களோட தாட் ப்ராசஸ்ல இதை வச்சுக்கோங்க கிளியரா. எவ்ரி டே நான் ஒரு டைம் செட் பண்ணி என்னோட சிஸ்டம் பில்ட் பண்ண போறேன், என்னோட பைப்லைன் ஃபார் இன்கம் பில்ட் பண்ண போறேன், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் வந்து எவ்ரி டே 2 hours ஈவினிங்ல நான் ஐ ஸ்பெண்ட் மை டைம், ஐ இன்வெஸ்ட் மை டைம். எனக்கு வந்து தேவையான என்னோட சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கு, என்னோட பைப்லைனை நான் பில்ட் பண்றதுக்கு ஈவினிங் 2 hours நான் ஸ்பெண்ட் பண்றேன். இப்போ
அந்த டு ஸ்டார்ட் வித் என்னால அந்த 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியாது, டோட்டலா விட்டுறதா வேண்டாம். முடிஞ்சா 1 hour, முடிஞ்சா 15 minutes. யூ ஸ்டார்ட் வித் 15 minutes அட்லீஸ்ட். ஒரு 15 minutes உட்காந்து நான் இன்னைக்கு யார்கிட்ட பேசலாம், என்ன கான்வர்சேஷன்ஸ் பண்ணலாம். ஒருத்தர்கிட்டயே 15 நிமிஷம் பேசுறதுல இல்ல. ஓகே, 3 minutes, 4 minutes, 5 minutes மேக்ஸிமம் ஒரு 6-7 minutes. ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோமா, ஒரு 6-7 minutes. அப்ரப்டா கட் பண்ண முடியாது சில. அப்போ ஒரு 6-7 minutes போனா தட்ஸ் ஃபைன். அப்போ 2 கால் பண்ணுங்க, 2 பேர்கிட்ட பேசி வைங்க. த்ரூ அவுட் டே என்ன பண்ணுங்க, யார்கிட்டலாம் பேசலாம்னு ஒரு மனக்கணக்கு போட்டு முடிஞ்சா எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சிருங்க, மொபைல்ல மார்க் பண்ணி வைங்க. ரைட்? ஸோ bring them to your favorites. எவ்ரி டே bring அட்லீஸ்ட் ஒரு 5 பேரை வந்து உங்களோட ஃபேவரேட்ல, குவிக் டயல்ல, ஃபேவரேட்ஸ்ல, ஸ்டார்டு கான்டாக்ட்ல கொண்டு வாங்க த்ரூ அவுட் த டே. ஈவினிங் ஒரு 15 நிமிஷம் உட்காந்து அந்த ஃபேவரேட்ஸுக்கு ஒரு கால் பண்ணுங்க. அந்த ஃபேவரேட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த 5 பேருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு ஃபேவரேட்லேயும் தூக்கிடுங்க, நோ ப்ராப்ளம். ரைட்? உங்களோட ஸ்டார் பண்ண கான்டாக்டை தூக்கிடுங்க. தட் இஸ் நார்மல் கான்டாக்டா உள்ள கொண்டு போயிடுங்க. பட் இன்னைக்கு இந்த 5 பேர்ட்ட கான்வர்சேஷன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. 15 minutes தான் எனக்கு டைம் இருக்குன்னா 5 பேர் எடுத்துக்கோங்க. 2 minutes, 3 minutes. அதில் சிலர் எடுக்கலாம் போனை, சிலர் போன் பிஸியா இருக்கலாம், அப்புறமா கால் பண்ணுவாங்க. பட் அந்த இனிஷியேட் பண்றது உங்களுக்கு சைட்ல இருந்து அந்த கால் இனிஷியேட், அந்த 15 minutes டைம் இருக்கு. அந்த 15 நிமிஷம் will grow on to 30 minutes, 45 minutes, 1 hour, 2 hours. அது கிராஜுவலா நடக்கும், அதுவே நடக்கும், உங்களுக்கு தேவையான மாதிரி நடக்கும். ரைட்? உங்களுக்கு உங்களோட growthக்கு தேவையான அளவுக்கு அது நடக்கும். பட் அந்த அந்த 15 minutes இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அதை விடாதீங்க. ரைட்டா? சம்படி நியூ, இது வரைக்கும் நான் வந்து எனக்கு டைம் ஒதுக்கி நான் உட்காந்து என் பிசினஸ்க்கு நான் உட்காந்தே கிடையாது. ஆன் த கோல தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் வெரி குட். பட் ஆன் த கோல ட்ராக் பண்ண முடியுதான்னு பாருங்க. ட்ராக்கிங்கோட ஏன்னா ஒரு ஹானஸ்டான ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்க பண்ணிக்கிறது கிடையாது. ட்ராக் பண்ணி பாருங்க. ஆன் த கோல சில விஷயங்கள்ல பண்ணிருக்கேன் அப்படின்னா எவ்ரி டே பண்ணிருக்கேன் நான். அண்ட் எவ்ரி டே இந்த கேட்டகரியில இப்போ ப்ராடக்டாக பிச்சின் பண்ணிருக்கேனா, இல்ல பிசினஸ்க்காக பிச்சின் பண்ணிருக்கேனா, ஏதோ ஒரு ஜெனரல் கான்வர்சேஷன்ல என்ன அது அந்த அந்த இடத்துல பேசும்போது அது வாட் இட் லீட்ஸ் டு, அது பண்ண முடிஞ்சுதா, என்ன ட்ராக் பண்ண முடியுதா. டேக் 5 minutes எவ்ரி டே அந்த அந்த ட்ராக் பண்றதுக்கு. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெஸ்பான்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், இந்த கான்வர்சேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ரைட்? உங்களோட நீங்க பேசும்போது உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். அந்த இதெல்லாம் வந்து ட்ராக் பண்றீங்களா, நீங்க உங்களோட ஒர்க்கை ட்ராக் பண்றீங்களா, அதோட ரிசல்ட்ஸை ட்ராக் பண்றீங்களா, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது எல்லாம் அந்த ஸ்மால் வின்ஸ், இதை நீங்க ட்ராக் பண்ணீங்க, இதை வந்து நீங்க கவர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட நீங்க வந்து இப்ப இந்த இத்தனை கான்வர்சேஷன் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த ஸ்மால் வின்ஸ் நிறைய நடக்கும், சின்ன சின்ன வெற்றிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த டே உங்களோட கோல் என்னவோ அது நடந்துரும். நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு 30 seconds டைம் கொடுத்து எனக்கு என் லைஃப்ல இந்த விஷயம் மாறியே ஆகணும், ரைட், மாறியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் எழுதுங்கன்னு சொன்னால, அது நிஜமா எத்தனை பேர் எழுதுனீங்க? ரியாக்ஷன்ஸ், என் லைஃப்ல இந்த விஷயத்த நான் மாத்தியே ஆகணும், எனக்கு மாத்தியே ஆகணும், இல்லை எங்க அப்பா அம்மாவுக்கு மாத்தியே ஆகணும், என் தம்பி தங்கைக்கு மாத்தியே ஆகணும் அப்படின்னு. ரைட்? அப்படி எழுதிருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இஸ் திஸ் சிஸ்டம். இந்த கிரியேட் திஸ் சிஸ்டம், கிரியேட் ஹேபிட்ஸ். ஒரு மூட் பேஸ்டா இல்லாம ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு பிசினஸ் பண்ணுங்க. ரைட்? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரி, 15 minutes, 20 minutes, 1 hour, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர், உங்களோட ஸ்பீட் என்ன வேணுமோ, உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல. ஓகேவா? அந்த கால்ஸ் வில் மேக் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஓகே, சரி. மூவிங் ஆன் டு ஸ்ட்ரக்சரிங் த பிஸ்னஸ். இப்போ இந்த சிஸ்டம்லாம் நான் கிரியேட் பண்றேன். ரைட்? இங்க இந்த கால்ல ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் 3 teams? ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா குயிக்கா? 3 teams, 3 teams, 3 teams. சூப்பர். கிருஷ்ணவேணி 3 teams இருக்காங்க. நெல்லை பெருமாள் 3 teams. Partially we have 3+ teams, ரைட்டா? பேசிக்கலி 3+ teams. ஓகே, யாரையும் பேச சொல்ல போறது இல்லை. பட் பட் கார்த்திகன் காயத்ரி கேம்ஸ் ஆல்வேஸ் லைக் 3+ teams. சூப்பர். ஷர்மிளா கேம் 3+ teams. மணிகண்டன் கேம் 3+ teams. அந்த 3+ team is the basic thing. We have, in fact, we have 5 teams today. In fact, work for almost 8-9 confirmations வாங்கி வச்சிருந்தேன்.
right? But we are having 5 teams today. But work towards that. 3 teams, 6 teams. ஏன் சொல்றேன் அப்படின்னா பவர் ஆஃப் யுவர் இன்கம் நான் சொல்றேன். டீமே இல்லை, பர்சனலா நீங்க ஒரு 1200 பாயிண்ட்ஸ் டர்ன் ஓவர் பண்றீங்க. 1200 பாயிண்ட்ஸ்னா 1.2 lakhs டர்ன் ஓவர் பண்றீங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் வரும் அப்ராக்சிமேட்லி, ரைட்? அப்ராக்சிமேட்லி 18 to 20,000 rupees வரும். பர்சனலா 1200 பாயிண்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா குட் மணி. 10% 12,000. அது இல்லாம அந்த இன்கம் ஃபார் 7,000, 18 to 20,000 rupees வரும். 100% வரும். தனியா 1.2 lakhs டர்ன் ஓவர் பர்சனலா நீங்க பண்ணீங்கன்னா குட் மணி. எஸ். இதுவே வந்து ஒரு 3 டீம்ஸ் வச்சு 1200 பாயிண்ட்ஸ் டர்ன் ஓவர் பண்ணீங்கன்னா, 3 டீம்ஸ்ல இருந்து 1200 பாயிண்ட்ஸ் டர்ன் ஓவர் பண்ணீங்கன்னா யூ வில் பி மேக்கிங் சம்திங் அரௌண்ட் 8,000 9,000 rupees. 8,000 9,000 rupees. என்ன சொல்றீங்க? 20,000 ரூபாய் எங்க இருக்கு? 10,000 ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம் அப்ராக்சிமேட்டா. ஹாஃப் த மணி தான் சொல்றீங்க 3 டீம்ஸ் வச்சா. பட் வாட் இஸ் த பிக் டீல் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஐ டெல் யூ, 3 டீம்ஸ் வச்சு பண்றதுல ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஏன்? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மாசம் உங்களால வந்து நீங்க யூ ஆர் நாட் ஏபிள் டு கான்ட்ரிபியூட், பிசினஸ்ல ஒர்க் பண்ண முடியல, ஆர்டர்ஸ் எடுக்க முடியல, க்ளோஸ் பண்ண முடியல, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சேலஞ்ச், ரைட்? அப்படின்னா கூட யூனோ அந்த மத்த 3 டீம் இருக்காங்கல்ல, அந்த 3 டீம் அவங்களும் அவங்களோட வேலையை பார்க்க போறாங்க. நீங்க ஒரு பர்டிகுலர் ப்ராபபிளி 10,000 rupees டர்ன் ஓவர் பண்றீங்க, இல்லை 20,000 rupees டர்ன் ஓவர் பண்றீங்க, கண்டிப்பா உங்களால முடியுது, பண்ணிடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் தேவையில்லை. டெய்லி ஒரு 15 minutes, நான் சொன்ன 15 minutes இருந்தாலே 200 to 300 பாயிண்ட்ஸ் டர்ன் ஓவர் எவ்ரி மந்த் சாலிடா பண்ண முடியும். எவ்ரிடே 15 நிமிஷம் இருந்தாலே போதும். ஓகேவா? சரி, அதுக்கு மேல டைம் போட்டா நம்மளால டெஃபினட்டா அதுக்கு மேலேயும் அந்த 1000 பாயிண்ட்ஸ் 1200 பாயிண்ட்ஸ்லாம் பண்ணவே முடியும், தாராளமா பண்ண முடியும். ஏதோ ஒரு மந்த் பண்ண முடியல, ஏதோ ஒன்று பண்ண முடியல அப்படின்னா, பட் இன் திஸ் ஸ்டெபிலிட்டி இந்த பிசினஸ் வில் பி குட். 10,000 ரூபாய் நடக்கும், ரைட்? 8,000 to 10,000 rupees 3 டீம்ல இருந்து 9% போனீங்கன்னா. ஓ ஓகே, அப்படி அப்போ நான் இன்னும் நிறைய டைம் வச்சு பண்ணா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இஃப் யூ கோ லைக் இஃப் யூ ஹாவ் 6 டீம்ஸ் அண்ட் 6 டீம்ஸ்ல இருந்து நீங்க 9% வால்யூம் டர்ன் ஓவர் 1,200 பாயிண்ட்ஸ் டர்ன் ஓவர் பண்ணீங்கன்னா approximately you will be making around 15,000 rupees, 13 to 15,000 rupees, 13 to 15,000 rupees 6 teams la indu no if you can do அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டீம்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டெபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ நீங்க தனியா பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. நோபடி இஸ் கோயிங் டு கொஸ்டின் யூ. அதுல சூப்பரான அட்வான்டேஜ் என்னன்னா நிறைய பணம் வரும், ரைட்? ஒரு 3 டீமோட பண்ணலாம், நல்ல ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்கும், பணம் ஒரு கொஞ்சம் ஆவரேஜா வந்துடும். ஸ்டெபிலிட்டி இந்த பிசினஸ் வில் பி குட். 6 டீம் வச்சு பண்ணா மோர் ஸ்டேபிள் பிசினஸ் அண்ட் மோர் இன்கம் அண்ட் ஒரு 8 டீம் 10 டீம். தட் இஸ் வை SMW we always say let us have 6 teams இந்த SMW இருக்கட்டும், இதுக்கு ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 45 minutes பிஃபோர் SMW, அப்போ 8:30னா அதுக்கு முன்னாடி ஒரு 45 minutes ஸ்டார்ட் மேக்கிங் கால்ஸ், டாக் டு பீப்புள். இன்னைக்கு ஒரு செஷன் இருக்கு, இதை கனெக்ட் பண்ணுங்க. அன்டில் இதுல அவங்களுக்கு புரிஞ்சு இதுல இருந்து வேல்யூ அடிஷன் நடக்குதுன்னு தெரியற வரைக்கும் அதை பண்ணுங்க, ரைட்? ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு மேபி ஞாபகம் இல்லாம இருக்கலாம், மேபி அவங்களுக்கு வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அட்டாச் பண்ணணுமான்றதே தெரியாம இருக்கலாம். சரியா? ஸோ இட் இஸ் பெட்டர் டூ இட் தட் வே. ஓகே, ஸோ தட்ஸ் இட். லைக் ஒரு கிரியேட்டிங் அ ஸ்ட்ரக்சர், உங்களோட ஸ்ட்ரக்சரிங் த பிசினஸ், நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் நிறைய வர வர ஸ்டேபிள் பிசினஸ் அண்ட் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் நடக்க ஆரம்பிக்கும். சரியா? ஸோ விஷ் யூ ஆல் குட் லக் வித் தட் ஸ்ட்ரக்சரிங் த பிசினஸ். பட் இது எல்லாத்துலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நாளைக்கு நடக்க போற SMW, இந்த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன? நாளைக்கு நடக்க போற SMW, ரைட்? மண்டே நடக்க போற SMW. இந்த மண்டே நடக்க போற SMWல how many of you are like really looking forward அப்படின்னு பாருங்க. உங்களோட பார்ட்னர்ஸ்ட பேசுங்க, 3 teams or 6 teams அப்படிங்கறத பேசுங்க, ரைட்? ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த 3 teams or 6 teams SMWல வர ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்படின்னா சூப்பர். பட் அந்த எஸ்எம்டபிள்யூல 3 டீம்ஸ் 6 டீம்ஸ் வர்றதுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, நாளைக்கு நீங்க கனெக்ட் ஆகணும் நம்பர் 1. அண்ட் ஈச் ஒன் பிரிங் ஒன். இன்னைக்கு வந்து இப்போ 70 பேர் கனெக்ட் ஆகிருக்கும் கடைசி வரைக்கும் அப்படின்னா, இந்த இந்த 70 பேர் ஈச் ஒன் ஆஃப் அஸ் டிசைட் ஓகே இந்த எஸ்எம்டபிள்யூல ஐ எம் கோயிங் டு பிரிங் இன் 1 more பர்சன் அப்படின்னு சொன்னா கூட 140 பேர் இருப்போம். குட் நம்பர் டு ஹேவ். உங்களோட டீம்ல இந்த இந்த அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டீம் ஆஃப் 10 ஒரு T10 ஒரு 10 பேர் உங்க டீம்ல இருக்காங்க அப்படின்னா 10 பேரும் வெனஸ்டே வரும்போது ஈச் ஒன் பிரிங் ஒன் அந்த தாட் ப்ராசஸோட ஒருத்தர்கிட்ட பேசி, அந்த 2 நாளைக்கு அதான் வேலை, ஒருத்தர்கிட்ட பேசி நான் வந்து ஐ பிரிங் இன் 1 more பர்சன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்க டீம்ல வெனஸ்டேவே யூல் பி T20. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சின்ன சின்ன விஷயம்தான் பெரிய காம்பவுண்டிங்கிறதுக்கு இது சொல்றேன் இல்லையா. 70 பேர் 140 பேர் ஆகலாம். இந்த 140 பேர் வந்து 1000 பேர் ஆகுறது எத்தனை நாள்ல நடக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே சேம் இன்டென்ட்டோட வேலை பார்த்தா another 2-3 செஷன்ஸ்ல நடந்துரும். 2 or 3 செஷன்ஸ் மேக்ஸிமம், ரைட்? ஸோ தட் பவர்ஃபுல் இஸ் அவர் சிஸ்டம். தட் பவர்ஃபுல் இஸ் இந்த காம்பவுண்டிங். இது வந்து 8th wonderன்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் காம்பவுண்டிங். இந்த காம்பவுண்டிங் பவர் தெரியாம இருக்கிற இதுல லீனியர் growthல அப்படியே ஒரு சேலரியிலேயே இருந்துடலாம். சிம்பிளா ஏதோ ஒன்று வாங்கி ஏதோ ஒன்று வித்து அப்படியே நான் இருந்துடலாம். அதெல்லாம் முடியாது. காம்பவுண்டிங் ஷுட் ஹேப்பன். மோர் கஸ்டமர்ஸ் ஷுட் வில் கம். அது வந்து தேல் பிரிங் இன் மோர் கஸ்டமர்ஸ். சரியா? ஸோ கேம்ஸ் லீடர்ஸ், anyone wants to add up anything here? கார்த்திக் கேம், முத்து கேம், ரிஷி மேம், சதீஷ் கேம், எஸ் கேம். கேக்குதா? கேக்குது கேம், கேக்குது கேம். நாய்ஸியா இருக்காங்க? இல்ல கேம், இல்ல கிளியரா இருக்கு. பக்கா சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓ, ஏன் சவுண்ட் கம்மியா இருக்கா? இப்போ ஓகே கேம். சரி. ஸோ இந்த வெல்கம் சாஞ்சைல சூப்பரான கால், நிறைய விஷயங்கள் பண்ணியாச்சு. மண்டே பேசிக்ஸ், இந்த பிசினஸோட பேசிக்ஸ் ப்ரமோட், அந்த பேசிக்ஸ் பண்ணுங்க. On Wednesday, I make it all in building charge. So basically, we'll take it forward and work towards that 6+ teams in all the SMWs. அந்த ஒரு கோல் செட் பண்ணிட்டாவே நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா, and like never before people are looking for opportunity, like never before people are looking for products. So இதுதான் I want that. Stay tuned. நான் வந்து ஒரு சில விஷயங்கள் இப்போ இருக்கு கரண்ட் ட்ரெண்ட்ஸுக்கு ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வந்து என்னைக்கு பண்றதுன்னு பார்த்து நம்ம வந்து வில் டூ தட் செஷன். கேம் சார் இருக்காங்களா? சார் மேம் இருந்தாங்கன்னா வில் பாஸ் ஆன் டு தெம். இல்லைன்னா ஐம் டன் கேம். ஓகே கேம், தேங்க்யூ கேம். லாட் ஆஃப் டேக் அவேஸ். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, என்ன தெரிஞ்சுது அப்படிங்கிறத ஒரு மெசேஜா ஃபீட்பேக்கா போஸ்ட் பண்ணுங்க. தட் வில் பி லைக் இன்னொருத்தருக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கலாம். அந்த பாயிண்ட்டை இன்னைக்கு மிஸ் பண்ணிருக்கலாம். கரெக்டா அந்த நேரத்துல யாராச்சும் கூப்பிட்டுருக்கலாம், யாராச்சும் வீட்டுக்கு வந்திருக்கலாம், அதனால அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிருக்கலாம். அந்த பாயிண்ட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம், ரைட்? மேக் ஷுர் யூ ஆட் அப். நம்ம க்ரோ ஆகிற இந்த ஆண்டர்பிரினர்ஸ் கம்யூனிட்டியில நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஆல்வேஸ் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க, செக் பண்ணிட்டே இருங்க. வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் என்னால் இந்த விஷயத்தை ஆட் பண்ண முடியல, வேற என்ன பண்ண முடியும், உங்க அப்ளைனோட டிஸ்கஸ் பண்ணுங்க. தேல் கைட் யூ ஃபர்தர். ஓகேவா? ஸோ லெட் அஸ் மீட் அப் டுமாரோ, லைக் மண்டே டீம் மீட்ல with lot of more information. Right? Wish you all the best. See you all. Have a great week ahead. Bye-bye.